மீனம் ராசிக்கு ஒரு உளவியல் மாற்றம் இந்த வருடத்துல நடக்க போகுது அப்படின்னா எந்த மாதிரி உளவியல் மாற்றங்களும் அவங்க எதிர்கொள்ள போறாங்க மேம்? செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த இயர் பிகினிங்லேயே நடக்கும். நிறைய செல்ஃப் லவ் கொடுப்பாங்க. தனக்காக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு அஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த வருடம் முதல்ல எடுப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கு 2026 அமைய போகிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தைரியம். ஸோ எதுக்கெல்லாம் தயங்கினாங்களோ அதை தைரியமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. மைனஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மே மந்த்துக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே ஜென்மசனி அஷ்டமசனினா கல்யாணம் பண்ணலாமா குழந்தை பிறகுமாலாம் பயந்துக்கிறாங்க. இயற்கையான விஷயத்த ஜென்மசனி நிச்சயமாக தடுக்க மாட்டார். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போதே ஒரு சரியான மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 6ல் கேது இருக்கிறதுனால சரியான டாக்டரும் சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான யோகமாக இந்த வருடம் மீனத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக மீனராசிக்காரங்க போயிட்டு வர வேண்டிய கோவில் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது குருஸ்தலம். 2026 ஆண்டு மீனத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா லோன் அப்படிங்கிற விஷயம் தவிடுபடி ஆகிடும். பக்தி பிளஸ் நேயர்களும் வணக்கம். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். நியூ இயர் பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் மேம். மீனம் ராசிக்கு ஒரு உளவியல் மாற்றம் இந்த வருடத்தில் நடக்க போகுது அப்படின்னா எந்த மாதிரி உளவியல் மாற்றங்களும் அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க மேம்? பொறி தட்டக்கூடிய ஒரு வருடமாக மீனராசிக்கு 2026 இருக்க போது. இவ்வளோ நாள் நம்மளை யூஸ் பண்ணுறாங்களேன்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா ஓவர் யூஸ் பண்ணுறதுல செய்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு குறைச்சில இடம் போட்டுட்ருக்கோம். ஏன்னா 2025 ஜென்மசனி. இவங்களுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்த அட்வைஸ் என்னென்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிம்பதி கார்டு போட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ணுவாங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்போம். இவங்க கவனமாக இருக்கிறங்கிற பேர்லேயே திரும்ப திரும்ப பிரயோகப்பட்டிருப்பாங்க அடுத்தவங்களுக்காக. ஸோ அப்போ அந்த 2025 இவங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு விஷயம் கூட நமக்காக பண்ணிக்கலையே அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க 2026. ஏன் ரியலைஸ் பண்ணுறாங்க? சந்திரன் 5ஆம் அதிபதி மிதுனத்தில் இருக்கிறாரு, பௌர்ணமியை நெருங்குறாரு. 5 அப்படிங்கிறது செல்ஃப் லவ் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ இந்த வருடம் பிறக்கும் போது 5ஆம் அதிபதி பௌர்ணமி அமைப்பில் இருந்த ஒரே காரணத்தினால இவங்களுக்கு இந்த விஷயம் தென்படும், பொறிப்படும். ஸோ அப்போது என்னென்ன தப்பு பண்ணோம்? ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுது, ஆனாலும் என்ன தப்பு பண்ணதுனால திரும்ப நம்ம இப்படி எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத யோசித்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த இயர் பிகினிங்லேயே நடக்கும். நிறைய செல்ஃப் லவ் கொடுப்பாங்க. தனக்காக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு அஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த வருடம் முதல்ல எடுப்பாங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஆண்டு எந்த விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸாக அமைய போகுது, இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்க போகுதுங்க மேம்? மீனராசிக்காரங்களுக்கு 2026 அமைய போகிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தைரியம். ஸோ எதுக்கெல்லாம் தயங்கினாங்களோ அதை தைரியமாக செய்ய ஆரம்பிப்பாங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்பவே வலுப்படுது. ரிஷபம் அப்படிங்கிறது இவங்களுடைய 3ஆம் இடம். மைனஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ல் கேது இருக்கிறாரு. அப்போது ஹெல்த்தை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூவே இருந்தாலும் நான் வேலை செய்கிறேன்னு செஞ்சுட்ருக்கிறது, ஒரு சாப்பாடு ஒத்துக்கலைன்னா திரும்ப திரும்ப அதே சாப்பாடை சாப்பிட்றது, ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் சமாளிப்போன்னு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோடையே லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஹெல்த்தில் ரொம்பவே ரிஸ்க் எடுப்பாங்க. ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டாக மீனத்துக்கு 2026 அமையுது. மீனராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு ஒரு சில நபர்களும் கவனமாக இருக்கணும். அது ராசிகளாக இருக்கலாம், இல்லை இந்த குணம் பிடிச்ச நபர்களாக இருக்கலாம். ஸோ எந்த உறவுகளிடம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேம்? இந்த இடைத்தரகர்கள் தூதர்கள்னு இருப்பாங்க தெரியுமா? அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டைனா போதும், என்ன பிரச்சனை உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அவரை பற்றி இல்லாதது இந்த அம்மா கிட்ட சொல்லிக் கொடுக்குறது, இவங்கள பற்றி அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்குறதுன்னு தன்னுடைய லைஃப் பார்ட்னரை பற்றி தன்கிட்டே தப்பு தப்பாக பேசுகிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, உனக்கு நல்லது செய்கிறேன் அட்வைஸ் பண்ணுறேன்னு பேசுகிறவங்க கிட்ட மீனராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். வீண் பழியை ஏற்றுக்கிறது, பண்ணாத தப்புக்கு பழியை ஏற்றுக்கிறது, இவங்க சொல்லாத விஷயத்தை இவங்க தான் சொன்னாங்கன்னா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனம் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி ரூமர்ஸ் பேசுகிறவங்க ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட் சிஸ்டம் இருக்குன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கணும். ஸ்பௌஸு, பார்ட்னர் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர், இல்லை ரிலேஷன்ஷிப்பும் இல்லை மேரேஜும் இல்லைன்னா உங்களுக்கு க்ளோஸாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள பிரிக்கிற மாதிரி ஒரு புது நபர் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மீனராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க? பிஸ்னஸில் முதலீடுகள் ஆகட்டும், இல்லை நான் இடம் மாற்றம் பண்ண போகிறேன், எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் செய்யலாமாங்க மேம்? 2026 ஆண்டு மீனராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது? ஏப்ரல் மே மந்த்துக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் அதிபதி சூரியன் 6க்கு 6ல் மறைஞ்சிட்டாரு. 6 அப்படிங்கிறது அந்த சனியுடைய வீடு தான். அப்போது ஏப்ரல் மே மந்தில் சூரியன் உச்ச கதிக்கு வருவார். ஸோ மீனத்தில் இருக்கும்போதும் சூரியனுடைய வலு நல்லாயிருக்கும்,
மேஷத்தில் வந்து உச்சகதிக்கு வந்ததுக்கப்புறமுமே சூரியனுடைய வலு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் உள்ளவங்க, ட்ரேடிங்கை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் யூனிட் வச்சுருக்கிறவங்க, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2026 நிறைய புது எம்ப்ளாயீஸை வந்து மீனராசிக்காரங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. நல்ல எம்ப்ளாயீஸுமே இந்த வருஷம் 2026 மீனராசிக்கு நிச்சயமாக கிடைப்பாங்க. மீனராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? 2026 வேலையில் முன்னேற்றம், புதிய வேலைக்கு நான் மாற போகிறேன், இருக்கக்கூடிய வேலையை விடலாம் அப்படின்றீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாமாங்க மேம்? 2025 மீனராசி வந்து ரொம்ப சஃபர் ஆனது எங்கன்னா ஒர்க்லன்னு சொல்கிறத விட ஒர்க் பிளேஸ்லன்னு சொல்லலாம். கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸில் ஆட்படுறதா இருக்கட்டும், நல்ல வேலை செஞ்சுட்டு தன்னுடைய எம்ப்ளாயர்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய மீனராசிக்கு நடந்துகிட்டே இருந்தது. ஒரு ஹியூமிலேஷன், டிக்னிட்டி ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து மீனராசிக்காரங்க வந்து ஒர்க் பிளேஸில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுவே ஒரு மெயின் ரீசனாக இருந்தது. இந்த வேலையை விட்டுட்டு மாறிட்டு எங்கேயாவது போனால் பரவாயில்ல, மேபி ஒரு இன்டர்னல் சேஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் வேறு வேலை கிடைக்குதுனாலும் பரவாயில்லன்னெலாம் மீனராசி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி யோசிச்ச மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வேலை, புது வேலை அப்படிங்கிறத தருதா? புது வேலையை தந்தாலுமே அந்த வேலை நல்ல வேலையாக அமையுமா? இவங்களுக்கு வந்து திருப்திகரமாக அமையுமானா சந்தோஷப்பட்டுக்கலாம். த ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு உச்ச குரு வராது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் வேலை மாறணும். முதல் ஒரு 6 மாதம் இருக்கிற வேலையை வந்து நீங்கள் பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. வேலையை விட்டிங்கன்னா ஏன்டா விட்டோன்னு ஒரு பிரேக் விடுற மாதிரி ஆகிடும். ஜூன் மந்த்து கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். ஸோ அதனால் அந்த 6வது மாதத்தை அனுசரித்து நீங்கள் பேப்பர் போடுறது இல்லை நியூ ஜாப் சர்ச் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஆர் சேஃப். மீனராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குமா? 7.5 சனியும் நடக்கிறனால திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ 2026 திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம்? 2026 மீனராசிக்கான திருமண பிராப்தங்கள் எப்படி இருக்குது? ஜென்ம சனியில் இருக்கிறாங்க மீனராசிக்காரங்க. ஸோ ரொம்ப நாளாக அலைன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், செட் ஆகலை. ஜென்ம சனி வேறு நடக்குதுங்களே, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாகவே ஜென்ம சனி, அஷ்டம சனினா கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பிறகுமாலாம் பயந்துக்கிறாங்க. இயற்கையான விஷயத்த ஜென்ம சனி நிச்சயமாக தடுக்க மாட்டார். ஸோ அப்போ எனக்கு கல்யாணங்கிறது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறது கட்ட பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை மேட்ச் பண்ணிக்கணும். எக்காரணம் கொண்டு பொண்ணை பிடிச்சிருக்கு, பையனை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தான் நான் ஒரு பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய கற்பனை சக்திலாம் இருக்கும். ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஹீரோ மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு பையனுக்கும் ஆசை இருக்கும். பொண்ணு கிடைச்சா போதுண்டாங்கிற நிலைமையிலையுமே சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ இந்த ஜென்ம சனி தாக்கத்தினால. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஜாதகத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிட்டு அவங்களும் சைக்கலாஜிக்கலாக நமக்கு மேட்ச் ஆகுறாங்களாங்கிறது நமக்குன்னு ஒரு இன்னர் கான்ஷியஸ்னஸ்ன்னு இருக்குது. என்ன ஆஸ்ட்ராலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுடைய சுய அறிவு அப்படிங்கிறது இருக்குது, சுய உணர்வுன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் நமக்கு மேட்ச் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு நமக்கு கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அங்கே நம்ம கோட்டை விடுறோன்னா கிரகங்கள் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக பார்ட்னரை சூஸ் பண்ணணும், பேசி பார்க்கணும், வாழ்க்கைக்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிறத பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மீனராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம்? அருமையான பிராப்தம் மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை விஷயத்தில் 2026 நிச்சயமாக இருக்குது. நிறைய பேருக்கு இருந்துட்டு இருந்த ஒரு பெரிய வேதனை இந்த குழந்தை விஷயத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மீனராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறது சந்திரனுடைய வீடு. ஸோ பொதுவாகவே ஹார்மோனல் இஷ்யூஸை கொடுக்குற கிரகம் மேஜர் பிளானட் யார் அப்படின்னா சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் வந்து ஒரு 2.25 நாளுக்கு ஒவ்வொரு இடமா மாறிட்டே இருப்பார். அப்போ நிறைய மீனராசிக்காரங்க பொதுவாகவே மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்சஸுமே நிறையா இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மீனராசி போயிருப்பாங்க. லாஸ்ட் இயர் ஜென்ம சனியில் வேறு இருந்ததுனால. இப்போது இந்த ஜூன் மாதம் குரு உச்சமாகிற காரணத்தினால, அதுவும் 5ஆம் இடத்துலேயே உச்சமாகிற காரணத்தினால நிறைய மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை யோகம் இருக்குது. அதுவும் ஆண் குழந்தை யோகம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ப்ளஸ் இப்போ பிறக்கக்கூடிய அந்த குழந்தையுமே ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு குழந்தையாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுக்க பிறந்த குழந்தைகள் குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தை அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய பிள்ளைகளாக பிறப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மீனராசி நேயர்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்கணுங்கிறவங்க இந்த சனி இருக்கிற காலகட்டத்தில் எடுக்கலாமாங்கிற சந்தேகங்கள் அதிக அளவு இருக்குங்க. ஸோ அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே 2026 எந்த மாதங்களில் அதோடைய முதல் முயற்சிகள் எடுக்கும்போது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்க மேம்? நான் நிறைய பேர் வந்து இந்த IVF இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போகும்போது பயங்கரமான ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்குது, நிறைய செலவும் ஆகுது. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கான சான்சஸுமே 50-50 இருக்குது. இது வந்து மெடிக்கல் வேர்ல்டுமே ஓப்பனாக சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான அமைப்புலலாம் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு 2026 ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து குழந்தைக்காக எந்த மந்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஒத்து வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், ஜூன் மந்த் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 வந்து நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது வர ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் தள்ளி போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த டைம்லைன் உங்கள் தசாபுத்தி சரி வருதான்னு பார்த்துட்டு போங்க. செகண்ட் ஹாஃப் வந்து வெரி சேஃப். அப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது குழந்தை கண்டிப்பாக நல்லபடியாக பிறக்கும். மீனராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க மேம்?
மீனராசி நேயர்களுக்கு நிறைய இஎன்டி ப்ராப்ளம் வரப்போகுது. காது இரைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி காது வலிக்கிற மாதிரியே இருக்குது. மூக்குலேருந்து தண்ணியாக வருது. தொண்டை பிரச்சனை அதிகமாக வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மீனராசிக்காரங்க அதிகமாக ஆட்படுவாங்க. அதேமாதிரி ஒரு கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிச்சாலும் தூங்காத ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது, டல்லாக இருக்கிறது, லைட்டாக வேலை பார்த்தாலும் டயர்ட் ஆயிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மீனராசிக்காரங்க அதிகமாக ஆட்படுவாங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போதே ஒரு சரியான மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 6ல் கேது இருக்கிறதுனால சரியான டாக்டரும் சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான யோகமாக இந்த வருடம் மீனத்துக்கு இருக்குது. ஸோ சரியான டாக்டர் அடிக்கி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் மீனராசிக்காரங்க 2026 தப்பிச்சுக்கலாம். மீனராசி நேயர்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம்னு முடிவு பண்ணுற பட்சத்தில் எந்த துறை சார்ந்து முதலீடு பண்ணால் 2026 ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கும் மேம்? 2026 மீனராசிக்காரங்களை ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம ஜென்ரலாக சொல்லிகிட்டே வரோம். என்ன தான் இருந்தாலும் ஜென்ம சனி இருக்குது. என்ன உச்ச குரு வந்தாலும் சனி தான். குரு உச்ச குருவாக இருப்பாரே தவிர சனியை குருவால் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாது. சனியாக தான் இருப்பார், ராசியிலே இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுனா மூளை மழுங்கும். எது சரியில்லையோ எனக்கு தெரியும் ஆனாலும் நான் ஏமாந்துட்டேன்பாங்க. சில பேர்லாம் தெரிஞ்சே ஏமாறுவாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இதை பண்ணலாமான்னு. ஆனால் ஏன் அதை பண்ணியிருப்பாங்கன்னே அவங்களுக்கே அதுக்கான ஆன்சரே அவங்களால சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் எப்போ வரும்னா ராசியில் சனியோ ராகுவோ இல்லை சனி ராகு சேர்ந்தோ உட்காந்துட்டா அப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட நம்பி ஏமாறுவாங்க, தப்புன்னு தெரிஞ்சு போய் ஏமாறுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹை ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மீனம் போகிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்ஐபிஸ் மாதிரி போட்டுக்கலாம், அல்லது மியூச்சுவல்ஸில் மாடரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம், அல்லது ஷியூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸான கோல்ட் அண்ட் லேண்டுக்கு போய்க்கிறது ரொம்ப சேஃப். மீனராசி நேயர்களுக்கு லோன் இஎம்ஐ பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க, இல்லை 2026 புது வகையான லோன்மே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? 2026 மீனத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா லோன் அப்படிங்கிற விஷயம் தவிடுபடி ஆகிடும். என்ன ஆகும்னா 6ல் கேது இருக்கிறாரு. கேது என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த அப்படியே மட்டுப்படுத்திடுவார், காம்பன்சேட் பண்ணிடுவாருன்னு சொல்லலாம். அப்போ லோன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட லோன் அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். அதிகமான ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஸோ இருக்கிற காசை போட்டு நம்ம கடன் அடைச்சிடலாம், இதுக்கு மேலே கடன் வாங்க வேண்டாம், தேவையில்லாமல் நம்ம பணம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவெல்லாம் மீனத்துக்கு தென்பட்டும். அதே மாதிரி எங்கேயாவது பணம் கொடுத்துருக்குறாங்க, இவங்க பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகிருக்கு அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமாகவே அந்த பணம் திரும்ப இவங்க கைக்கு வர்றதுக்கான யோகம் அப்படிங்கிறதும் 2026 மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மீனராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோயில் சொல்லலாம் இந்த 2026 எல்லாமே சக்ஸஸ் கிடைப்பதற்கு அப்படின்னா அது எந்த கோயிலாக இருக்கும் மேம்? கண்டிப்பாக மீனராசிக்காரங்க போயிட்டு வர வேண்டிய கோவில் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது குருஸ்தலம், மீனராசியுடைய ராசி அதிபதியாரான குரு. அப்போ திருச்செந்தூர் முருகனை இவங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹெல்த் எயில்மெண்ட்ஸ் வயசானவங்களாம் இருக்கிறாங்கன்னா திருச்செந்தூருக்குள்ளலாம் இப்போ போக முடியறதில்ல. இருக்கிற இடத்துல இருந்தே திருச்செந்தூர் முருகனை நினச்சி கந்தசஷ்டி அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, எனக்கு கந்தசஷ்டி கவசம் ஏற்பட்டதே திருச்செந்தூரில் தான். ஸோ கந்தசஷ்டி இவங்க படிச்சுட்டே வரும்போது அதுவுமே நல்ல ரிலீஃப் அப்படிங்கிறத பெற்றுது. மீனராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் கொடுக்கலாம் இந்த 2026 அவங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக அமையணும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் மேம்? மீனராசி நேயர்களுக்கு 2026 இந்த ஜென்ம சனியின் மீறி எங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம்? பொதுவாக தெய்வ வழிபாடு, உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்கள் சிக்கனை பிடிச்சிக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத குறிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு தெய்வத்தோட அந்த அனுகிரகம் எப்படி இருக்குங்கிறதையும் 5ஆம் இடம் சொல்லுவோம். 5ஆம் இடம் வலுத்தவங்களுக்குலாம் தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி மீனராசிக்கு இப்போ 5ல் குரு வர போகிறாரு. எந்த இஷ்ட தெய்வம் பிடிக்குமா? எனக்கு முருகன் பிடிக்கும்னா முருகன், விநாயகர் பிடிக்குமா விநாயகர், ஏதாவது உக்ர தெய்வங்கள் காளியம்மன் மாரியம்மன் பிடிக்குமா, எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் சிக்கன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2026 மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஒரே ஒரு தானம் இதை பண்ணும் பட்சத்தில் மனசில் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி மூலமாலாம் இவங்க இந்த ஃபிங்கர் டிப்ஸ்லலாம் பெயின் வர அளவுக்குலாம் மீனத்துக்கு ஆங்ஸைட்டி இருக்குது. ஸோ இந்த ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு தானம், இந்த தானத்தை பண்ணும்போது கண்டிப்பாக குறையும். பால் அல்லது தயிர் இதை வாங்கி ஒவ்வொரு ஃப்ரைடேவும் இவங்க தானம் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா நல்லது. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் என்னால் பண்ண முடியலன்னா மந்த்லி ஒரு ஃப்ரைடே, இல்லாதப்பட்டவங்களுக்கு இதை பார்த்தாலே சந்தோஷப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கும் பட்சத்தில் நல்ல ரிலீஃபுங்கிறது இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விழா வரைக்கும் நம்ம பார்த்தோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.